மலேசியா செனாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானம். பேங்க் ஆஃப் உட்டா அப்படின்ற ஒரு ட்ரஸ்டி ஒன்று இருக்குது. அந்த ட்ரஸ்டிக்கு சொந்தமான இந்த விமானம் மலேசியாவின் ஜெகூர் ஃபாக்ரு நகரில் அமைந்துள்ள செனாய் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. சென்னை செல்லும் வழியில் எரிபொருள் நிரப்புவதற்காகவும் சிறிய ஓய்வுக்காகவும் இந்த விமானம் யாழ் விமான நிலையத்தை தெரிவு செய்து யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கியிருக்குது. யாழ்ப்பாண விமான நிலையத்தில் சிறிய விமானங்களுக்கான கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ் இருப்பது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இப்படியான விமானங்கள் யாழ்ப்பாணத்தில் தரையிறங்குறது இது முதலாவது தடவை இல்லை, இது 3வது சந்தர்ப்பம் என்பதனால் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் இந்த கிரவுண்ட் ஹேண்ட்லிங், அதாவது ரீஃபில்லிங், சிறிய ஓய்வு, இந்த மாதிரியான சர்வீசஸை நாங்கள் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் வழங்குறோம்ன்றதுனால தான் இந்த விமானங்கள் யாழ் விமான நிலையத்தை தெரிவு செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தரையிறங்கிய இந்த விமானம் ஸ்ரெஸ் நிறுவனத்தின் SR-22 எனும் வகை விமானம். சிங்கிள் என்ஜினை கொண்ட இந்த சிறிய ரக விமானம் 5 பேர் வரை பயணிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர்லேருந்து 3400 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய இந்த விமானத்தில் நிறைய வேரியண்ட் இருக்குது. ஒவ்வொரு வேரியண்ட்டும் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கக்கூடியது. அதனால தான் 2200 இருந்து 3400 என்ற மாதிரி குறிப்பிட வேண்டியிருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கின இந்த விமானம் செனாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. கிட்டத்தட்ட 2829 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து தான் யாழ்ப்பாண விமான நிலையத்தை வந்தடைந்திருக்குது. இந்த விமானம் கிட்டத்தட்ட 7.9 மீட்டர் நீளமும் 11.7 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சிறிய விமானம். இதில் உடற்பகுதி அதாவது அந்த அமர்ந்து போகிற அந்த பகுதி 124 சென்டிமீட்டர் மட்டும்தான் கொண்டது. ஆனால் இதில் அதிகபட்ச வேகம் கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டர் மட்டும் பயணிக்கக்கூடியது. ஒரு மணித்தியாலத்துக்கு 370 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த விமானம். முதல் சொன்னது போலவே ஒரு நாள் ஓய்வுக்காக வந்த இந்த விமானம் இன்று காலை சொன்னது போல யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு சென்று விட்டது. இப்படி தனியார் விமானங்கள் பறக்குதானே, இதுக்கான கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ், இந்த பறப்புண்ட மார்க்கெட் வேல்யூ ஆகிட்ட இன்றைய பெறுமதியில் $40 பில்லியன் இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்குது. இது 2032ஆம் ஆண்டு டபுள் ஆகும், கிட்டத்தட்ட $80 பில்லியன் ஆகும் என்ற எதிர்வு கூறப்பட்டிருக்குது. இப்படி ஒரு மார்க்கெட்டுக்குள்ள சர்வதேச விமான நிலையமான அந்த யாழ்ப்பாண விமான நிலையமும் காலடி எடுத்து வச்சிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நிறுவனமாக இருக்குது. ஏனென்றால் இது முதலாவது தடவை இல்லை, இது 3வது தடவை என்பதனால இது மீண்டும் எங்களால் கிரவுண்ட் ஹேண்டிலிங்கில் இந்த யாழ்ப்பாண விமான நிலையமும் காலடி எடுத்து வச்சு சாதிக்க முடியும் என்றதான் இந்த சந்தர்ப்பம் நிரூபிச்சிருக்குது. எதிர்காலத்தில் சவுத் ஈஸ்ட் ஏசியாவையும் இல்லாட்டி சவுத் ஈஸ்ட் ஏசியாவையும் இந்தியாவையும் துபாய் போன்ற பெரிய நகரங்களை இணைக்கிறதுக்கான ஒரு உறவு பாலமாக இந்த பலாலி விமான நிலையம் மாறுவதற்கான சந்தர்ப்பம் மிக பிரகாசமாகவே இருக்குது. இந்த யாழ்ப்பாண விமான நிலையத்தில் பணிபுரிகிற கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கும் அவங்கள்ட்ட திறனுக்கும் நன்றி. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே யாழ்ப்பாண விமான நிலையம் போனால் இதோட அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். எனிவே இவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி, வாழ்த்துக்கள். இதுபோல விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போர்ட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.